கடைசியில் நம்ம என்ன பேசணுங்கிற பற்றின ஒரு தெளிவு இருக்கு. பிக் பாஸ் எப்போ கண்ணை திறக்கணும், எப்போ கண்ணை மூடணும், அதை பற்றின ஒரு தெளிவு இருக்கு. இல்லை, எனக்கு புரியல. விஜய் சேதுபதி என்ன சொல்ல வராரு? சாண்ட்ராவுக்கு சொம்படிக்கிறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன டவுட் வருது. பிகாஸ் ஆஃப் இந்த இடத்துல அவர் என்ன சொல்லியிருக்கணும்? பிக் பாஸ் எப்போ கண்ணை மூடணும், எப்போ கண்ணை திறக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இவங்க யார் அப்படி தானே கேட்டிருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு இவர் என்ன சொல்கிறாரு? பிக் பாஸ் எப்போ கண்ணை மூடணும், எப்போ கண்ணை தொடக்கணும் அப்படின்றதுல ஒரு தெளிவு இருக்குது அப்படின்றாரு. அப்போ சாண்ட்ரா சொன்னது சரின்னு சொல்ல வராரா? அதாவது இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணலனா பிக் பாஸ் நீங்கள் திறந்திருக்க கண்ணை அடுத்த சீசனில் மூடிக்கோங்க அப்படின்னு சாண்ட்ரா சொன்னாங்க. அதான் சொல்கிறாரு, நல்லாவே தெரியுது. ஆனால் அதில் ஒரு தெளிவு இருக்குன்னு சொன்னார் பார்த்தீங்களா? அங்கே தான் ஒரு மிகப்பெரிய குழப்பமே வருது. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கும் வந்துட்டு பயங்கரமாக சொம்படிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா பிரச்சனை மாமு மச்சி அப்படின்ற மாதிரி தான் கூட்டிக்கிட்டாரு. போன வாரமே வந்துட்டு அவங்க ஓப்பன் நாமினேஷன்லேயும் ஆகட்டும், இல்லை நாமினேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி, நாமினேஷன் செஞ்சதுக்கு அப்புறமா கன்ஃபெக்ஷனுக்குள்ளே போய் பேசும்போது, இப்படி எல்லாத்துலேயுமே அவங்க நாமினேஷனும் ரொம்ப ஓப்பனாகவே வந்துட்டு கன்சிடர் பண்ணாங்க, டிஸ்கஸ் பண்ணாங்க. அதை பற்றி எதுவுமே கேட்கவே இல்லை. சரி, போன வாரம் ஏதோ ஃபர்ஸ்ட் வீக்ன்றதுனால விட்டார்னு பார்த்தா, ஸோ இந்த வாரமும் வந்துட்டு தெளிவு இருக்குன்னு சொல்கிறாரே, அங்கே தான் லைட்டாக இடிக்குது மக்களே. எனக்கு சரியாக புரியல. உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.